குடும்பத்தில் வாரிசுகளைத்தான் தலைமுறை என சொல்லுகிறோம். தலைமுறை தலைமுறையாக வழிபடும் தெய்வத்தைத்தான் குலதெய்வம் என சொல்லுகிறோம். தொடர்ந்து 13 தலைமுறைகள் இடைவிடாமல் இருக்கும் என சொல்வார்கள். குலதெய்வம் பற்றி எந்த வேத புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லப்படவில்லை என்றாலும் நாம் நமது குலதெய்வத்தின் முன்னால் நின்று வழிபடும்போது பிரத்யேகமாக வெளிப்படும் அந்த சக்தியை தொழும்போது நம் முன்னோர்கள் பித்ருக்களாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதோடு மற்ற தெய்வங்களின் வழிபாட்டால் பலன்களை கிடைக்கச் செய்கின்றன. குலதெய்வம் சிறு வடிவமாக இருந்தாலும் அதன் வலிமை பெரியது. குலதெய்வங்கள் தங்கள் குலத்தை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக காக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள். ஒரு மந்திரவாதி ஒருவரை அசியப்படுத்த எண்ணினார். முதலில் அந்த நபரது குலதெய்வத்தை தனது மந்திர கட்டு மூலம் கட்டுப்படுத்தியாக வேண்டும். இங்கு ஒரு சக்தி வாய்ந்த குலதெய்வத்தை பற்றி அறிந்து கொள்வோம். இயற்கை எழில் கொஞ்சும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள பிளவக்கல் அணையின் நடுவில் வனப்பகுதியில் அமைந்துள்ளது சாஸ்தா கிழவன் கோயில். தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோயில். முன்னொரு காலத்தில் தெய்வத்தின் அருளை பெற்ற வயது முதிர்ந்த பிராமண கிழவர் ஒருவர் சதுரகிரியை நோக்கி பயணிக்கும் போது வழியில் உள்ள இந்த இடத்தில் ஓய்வு எடுத்து தூங்கிவிடுகிறார். பின்பு அங்கேயே நிரந்தரமாக உணவு நீர் தவிர்த்து தர்மசாஸ்தாவான ஐயப்பனை தினமும் பூஜை செய்து தங்கியதால் அங்குள்ள கிராமத்தினரின் வேண்டுதல்களுக்கிணங்கி பசுவின் பாலை மட்டும் தினமும் அருந்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. சிறிது நாட்கள் கழித்து அவர் தெய்வமாக அங்கேயே காட்சி கொடுத்து அனைவருக்கும் அருள்பாலித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவரை வழிபட்ட கிராம மக்களும் இந்த கிராம மக்களின் வழித்தோன்றல்களும் இன்றும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நிறைய பெற்றவர்களாக இருந்ததால் இன்றும் தவறாமல் உலகின் அத்தனை பகுதியிலும் இருந்து வந்து ஒன்று கூடி ஆடி அமாவாசை அன்று விமர்சையாக இந்த தூங்கால கிழவரை வழிபடுகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.